ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் அவேர்னஸோட பார்ட் 24 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to பார்ட் 23 வீடியோ ஜென்ரல் அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 231st கொஷின். எந்த ஆண்டு சொத்துரிமை அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது? அதாவது in which year the right to property was removed from the list of fundamental rights. ஓகே, நமக்கு கொடுத்த கொஷின்லேயே தெரியுது. முதல்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி எதில் இருந்திருக்கும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்திருக்கும். அது எந்த ஆர்டிக்கல் கீழே இருந்திருக்கும்னா ஆர்டிக்கல் 19(1)(f). இதுக்கு கீழே தான் ஃபஸ்ட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து தூக்கியிருப்பாங்க. அப்போது நம்மளோட கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1978. ஓகே, இந்த இயரில் தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து தூக்கியிருப்பாங்க. அண்ட் தென் இப்போ எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 300A. ஓகே, இதில் தான் இப்போது ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பஞ்சாயத்து ராஜ் முறையை முதலில் அமல்படுத்திய மாநிலம் எது? அதாவது which state implemented first the பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்? இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ராஜஸ்தானில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது நமக்கு கேட்டிருக்க கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். ஓகே, அண்ட் தென் யாரை ஃபாதர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோன்னா பல்வத் ராய் மீதா. அவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு கூப்பிடுவோம். அண்ட் தென் இந்த ராஜஸ்தானில் எந்த ஏரியாவில் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல எந்த டேட்லனா 2nd அக்டோபர் 1959 ஜவஹர்லால் நேரு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். அண்ட் தென் இந்த பஞ்சாயத்து ராஜ்குரிய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் எல்லாமே எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வருதுன்னா ஆர்டிக்கல் 243 to 243O. அண்ட் தென் எந்த பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 9. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? அதாவது the year in which Wildlife Protection Act was enacted in India. அது எப்பவும் இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஏற்றிருப்பாங்க அப்படின்னா 9th செப்டம்பர் 1972. இந்த கொஷினில் நமக்கு எந்த ஆண்டு வருஷம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் சி 1972. அடுத்த கேள்வி பாருங்க. உலகின் மிக உயரமான சாலை எந்த இடத்திற்கு இடையில் கட்டப்பட்டது? அதாவது the world highest road had been constructed in between which place? Answer option A மணாலி டு லே. அதாவது மணாலியிலேருந்து லே வரைக்கும் பில்ட் பண்ணியிருப்பாங்களா அந்த ரோடு தான் நம்ம வேர்ல்டுலே ஹையஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. தங்க நாற்கரத்தின் 4 பிரிவுகள் பின்வரும் நகரங்களுடன் இணைக்கின்றது. ஓகே, ஸோ பேசிக்கலி இது எதுன்னா நம்மளோட அந்த ரோடு இருக்குன்னு தெரியுமா, த 4 செக்மெண்ட் ஆஃப் கோல்டன் குவாட்ரிலேட்டர். ஓகே, கோல்டன் குவாட்ரிலேட்டர் ரோடு இருக்குது தெரியுமா, அந்த ரோடு ரிலேட்டடான கொஷின் தான். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்லி டு மும்பை, நெக்ஸ்ட்டு மும்பை டு சென்னை, சென்னை டு கொல்கட்டா, கொல்கட்டா டு டெல்லி கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள பிரிவுகளின் நீளத்தை இறங்கு வரிசையில்
கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டில் பயன்படுத்தி சரியான பதிலளிக்கும். இது ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டர் ரோடு, அதாவது தங்க நாற்கரத்தின் இந்த சாலை வந்து எந்த இடத்தெல்லாம் கனெக்ட் பண்ணுன்னா நியூடெல்லி, கொல்கட்டா, சென்னை, மும்பை, இந்த 4 இம்பார்ட்டண்டான சிட்டிஸை தான் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த 4 ஏரியாவும் கனெக்ட் பண்ணுற ரோடோட மொத்த லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 5846 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இந்த தங்க நாற்கரத்தின் 4 பிரிவு சாலை, இந்த சாலை இருக்கிற கோல்டன் குவாட்ரிலேட்டர் ரோடு, இது வந்து எந்த சிட்டிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுன்னா நியூடெல்லி, கொல்கட்டா, சென்னை, மும்பை. அண்ட் இதோட டோட்டல் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 5846 கிலோமீட்டர். நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ டெல்லி டு மும்பை இந்த ரோடோட லென்த் என்ன அப்படின்னு எழுதணும். ஸோ டெல்லி டு மும்பை அதோட லென்த் எவ்வளோனா 1419 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு மும்பை டு சென்னை, மும்பை டு சென்னை பார்த்தீங்கன்னா 1290 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு சென்னை டு கொல்கட்டா பார்த்தீங்கன்னா 1684 கிலோமீட்டர். அண்ட் தென் கொல்கட்டா டு டெல்லின்னு பார்த்தீங்கன்னா 1454 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எல்லா ஏரியாக்குள்ளே டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும்னா டிசெண்டிங் ஆர்டர், அதாவது பெருசுலேருந்து சின்னது. பெருசுலேருந்து சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது வருதுன்னா 1684, அதாவது சென்னை டு கொல்கட்டா ரோடு, அப்போ அதான் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1454, அதாவது கொல்கட்டா டு டெல்லி ரோடு. தேர்டு எந்த பார்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி டு மும்பை 1419, இதுதான் நமக்கு தேர்டு வருது. ஃபோர்த்து ஒன் மும்பை டு சென்னை ரோடு 1290. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு நிறைய கொஷின்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்படி கூட கேட்கலாம், கோல்டன் குவாட்ரிலேட்டர் ரோடு எந்த சிட்டிஸ்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். அது நமக்கு தெரியும், 4 சிட்டிஸ், நியூ டெல்லி, கொல்கட்டா, சென்னை, மும்பை. அண்ட் இதோட மொத்த கிலோமீட்டர் எவ்வளோன்னு கேட்டால் 5846 போடலாம். அப்புறம் ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் கேட்டாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம டிசைனிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்னா 3 சென்னை டு கொல்கட்டா. செகண்ட் என்ன வருது பாருங்கள், கொல்கட்டா டு டெல்லி, அப்போ 4. தேர்ட் என்ன வருது, டெல்லி டு மும்பை, அப்போ இதுதான் வந்து என்னது தேர்டு வருது. ஃபோர்த் என்ன வருது, மும்பை டு சென்னை. அப்போது நம்ம கொடுத்துருக்க கொஷினுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா 3, 4, 1, 2. ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய விமான நிலைய ஆணையம் AAI உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ பேசிக்கலி என்ன கேட்டிருக்காங்கன்னா த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க, அதாவது எந்த டேட்டில் அப்படின்ட்டு. ஸோ எப்போ உருவாக்கப்பட்டிருக்கோன்னா April 1, 1995, அதாவது 1st April 1995 தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். The width of the broad gauge railway, அதாவது அகல ரயில் பாதையின் அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 1.676 மீட்டர். அண்ட் அது போக வந்து மீட்டர் பாதை அது எவ்வளோ மீட்டர் இருக்கும்னா 100 மீட்டர். அகல ரயில்வேனா இது, அதுவே மீட்டர் ரயில்வே பாதை. ஓகே, மீட்டர் அது வந்து 100 மீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் குறுகிய பாதை. குறுகிய பாதைன்னு பார்த்தீங்கன்னா 0.762 மீட்டர். நெக்ஸ்ட் ஒன் குறுகிய தூக்குப்பாதை. குறுகிய தூக்குப்பாதைன்னு பார்த்தீங்கன்னா 0.610 மீட்டர். ஓகே, ஸோ பாதையோட அகலமில் அகல ரயில்வே பாதை வந்து 1.676 மீட்டர், மீட்டர் பாதைன்னு வந்தால் 100 மீட்டர், குறுகிய பாதைன்னு வந்தால் 0.762 மீட்டர்,
குறுகிய தூக்கு பாதைனா 0.610 மீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின்வரும் எந்த பழங்குடியினர் குஜராத்தை சேர்ந்தவர்கள்? அதாவது which of the following tribal group belongs to குஜராத்? ஓகே, குஜராத்தை சேர்ந்தவங்க யாருன்னா சரணுங்கிற பழங்குடியினர் தான் குஜராத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹோ. இந்த ஹோ இன மக்கள் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கள்னா ஒடிசா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் காமர் அப்படிங்கிற மக்கள் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா சத்தீஸ்கர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாய்கா. இந்த பாய்கா மக்கள் வந்து 3 ஸ்டேட்டில் இருக்காங்க. ஒன்று வந்து சத்தீஸ்கர், இன்னொன்று வந்து ஜார்க்கண்ட், அண்ட் நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஸோ நமக்கு கேட்டிருக்க கொஷின் வந்து என்னென்னா குஜராத்தில் இருக்க ட்ரைபல் பீப்புள் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சரண். நெக்ஸ்ட்டு மீதி இருக்க ஆப்ஷனில் பாருங்கள் ஹோ இன மக்கள் எந்த ஸ்டேட்டில் இருப்பாங்கன்னா ஒடிசா. காமருங்கிற மக்கள் எங்கே இருப்பாங்கன்னா சத்தீஸ்கரில் இருப்பாங்க. பாய்கா எங்கே இருப்பாங்கன்னா சத்தீஸ்கரில் இருப்பாங்க, ஜார்க்கண்டில் இருக்காங்க, உத்தரப்பிரதேஷ்லையும் இருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். 239th கொஷின். யாருடைய பிறந்தநாள் ஜன்ஷாதியா கௌரவ் திவாஸ், அதாவது பழங்குடியினரின் பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது? அதாவது whose birth anniversary is celebrated as ஜன்ஷாந்தியா கௌரவ் திவாஸ் ட்ரைபல் ப்ரைட் டே. ஸோ யாரோட பர்த்டே அவங்க வந்து ட்ரைபல் அவங்களோட ப்ரைட் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா பிர்சா முண்டா. இவர் வந்து பழங்குடி மக்களுக்காக ரொம்ப போராட்டம் பண்ணியிருப்பார். ஓகேவா, அதனால தான் இவரோட பர்த் ஆனிவர்சரியை வந்து அவங்க ப்ரைட் டேயாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகே, அண்ட் அது என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15. மேபி நமக்கு கொஷின் இப்படி கூட கேட்கலாம், விச் டே இஸ் நோன் அஸ் ட்ரைபல் ப்ரைட் டே அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 15. ஓகேவா, அண்ட் இது எந்த வருஷத்துலேருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2021 தான் இதை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. யார் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய அரசின் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம். இவங்க தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. நவம்பர் 15 வந்து ட்ரைபல் ப்ரைட் டேயாக கொண்டாடலாம். அதாவது ஜன்ஷாந்திய கௌரவ் திவாஸை செலிப்ரேட் பண்ணலாம். யாரோட பர்த்டேனா பிர்சா முண்டா, அவரோட பர்த் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் 2021 தான் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்? அதாவது பழங்குடியினர் மக்கள் கொடுத்துருக்காங்க, மாநிலம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் லிம்பு, அவங்க சிக்கிமில் இருக்காங்க. இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கர்பி எங்கே இருப்பாங்கன்னா அஸ்ஸாமில் இருப்பாங்க. ஓகே, இது வந்து அஸ்ஸாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொங்காரியா. இந்த தொங்காரியா மக்கள் எங்கே இருப்பாங்கன்னா ஒடிசாவில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு போண்டா மக்களும் எங்கே இருக்காங்கன்னா ஒடிசாவில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் 1 கரெக்டு, ஆப்ஷன் 3 கரெக்டு. சாரிங்க, ஒரு ஆப்ஷனில் மிஸ்டேக்ஸ் 3. ஆப்ஷன் ஏ 1 and 3 ஒன்லி, இதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட இந்த வீடியோஸை ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.